கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 16 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூவாக பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு கொஞ்சம் கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீனாட்சி டக்குன்னு அந்த ஸ்வேதா பேசிக்கிட்டு இருக்கிறத காதில் வாங்கிட்டாங்க. மீனாட்சி நேராக ஸ்வேதாட்ட கேட்குறாங்க, ஏய் இங்கே எதுக்காக வந்திருக்க, யார் சொல்லி வந்திருக்க, பாட்டு பாடுற நேரத்தில் இந்த இடத்த விட்டு போக போறியா, உன்னை இப்போவே போயிட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு மீனாட்சி ரொம்ப கோவமாக நேராக கார்த்திக்கிட்ட போகிறாங்க. இதை கேட்ட ஸ்வேதா செம்மையாக பயந்துட்டாங்க. ஐயோ கடைசியாக இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுட்டா, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக காசு கிடைக்காது, ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அப்படியே வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி போயிட்டு கார்த்திக்கிட்ட, கார்த்திக் தம்பி, அந்த ஒரு பொண்ணு பல்லவின்னு வந்திருக்காள்ல, அவள் பல்லவியே கிடையாது, அந்த ரூபா சமயம் நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. கார்த்தி வெளியில் வந்துட்டு பல்லவி பல்லவி அப்படின்னு கூப்பிட, பல்லவி வீட்டிலே இல்லை, ஓடிப்பிட்டா. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அவளை நான் கண்டிச்சிட்டேன், அதனால் அவள் பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அப்போ அந்த பல்லவி எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூபாட்ட கேளுங்க தம்பி அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறாருன்னா ரூபா வீட்டுக்கு போகிறாங்க. ரூபா செமையான பயத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி போய் கேட்குறாரு, நீ அனுப்பின ஆள் பல்லவியே இல்லையாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, நான் அனுப்பின ஆள் பல்லவி தான் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ அனுப்பின ஆள் பல்லவியே கிடையாது, என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரூபா சொல்கிறாங்க, சார் நீங்கள் பல்லவியை பார்க்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் நான் ஏதோ ஒரு பொண்ணை கொண்டாந்து நிப்பாட்டினேன், மற்றபடி பல்லவிக்கு உங்களை பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா, இல்லை உன்னையே போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபா செமையாக பயந்து போய், சார் உங்கள் வீட்டில் தீபா இருக்காளே அவள் தான் பல்லவி, அவள் தான் இத்தனை நாள் எனக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல கார்த்தி செமையாக ஷாக் ஆகுறாரு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, சார் நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை, நீங்கள் வேணும்னா போயிட்டு தீபாட்டை கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. கார்த்தி ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக தீபாவை கூப்பிட்றாரு. தீபா நிற்கிறாங்க, வீட்டில் உள்ள எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி வேகமாக தீபாட்ட, தீபா உனக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் எனக்கு பாட்டு பாட தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ரூபாவுக்கு பதிலாக நீ தான் பாட்டு படிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு இடையில வராங்க. பார்த்தீங்களா கார்த்திக், இத்தனை நாளும் உங்கள் கண்ணிலேயே மண்ணை தூக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கா, இவ்வளோ போய் நீங்கள் இத்தனை நாள் நம்பியிருக்கீங்க அப்படின்னு. அதே நேரம் அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தீபாவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.